வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒளி மிகுந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய மனிதர் உதவியாக இருக்கிறார். அவரை பற்றி ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அவர் தான் அந்த மின் விளக்குகளை எல்லாம் கண்டுபிடிக்க காரணகர்த்தாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அவருடைய நிறைய பரிசோதனைகள் தோல்வி அடையும் பொழுதெல்லாம் அவரை எல்லோரும் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க, ஒரு முட்டாள், இடியட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவர் தன்னுடைய குறிப்புகளில் குறித்து வைத்திருக்கிற சில விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது இன்றைக்கும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவற்றை அவர் நிரூபிக்க தவறும் பொழுதெல்லாம் அவரை இடியட், முட்டாள் என்று அழகாக சொல்லி ரொம்ப ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அவர் ஒரு சிந்தனையை ஒதுத்திருக்கிறார் பாருங்க, ரொம்ப அருமையான சிந்தனை. சில நேரங்களில் முட்டாள் அறிவிலி, முட்டாள் போல இருப்பது, காட்சியளிப்பது அறிவுள்ள செயல். சில நேரங்களில் முட்டாள் போன்று காட்சியளிப்பது அறிவுள்ள செயல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா 2 வரியில முடிச்சாரு. என்ன அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம குறை கூறப்படுவோம். நாம் செய்கின்ற செயல்களுக்காக, நாம் பேசுகின்ற பேச்சுக்காக, நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்காக பலர் நம்மை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அறிவே இல்லாம இருக்கிறான்ப்பா, அறிவே கிடையாது, அறிவு கட்டத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கையை அமைதியாக அப்படியே நடத்திட்டு போயிட்டே இருக்கணும். பல நேரங்களில் ஓகே, உங்கள் பார்வைக்கு நான் முட்டாளாக இருக்கிறேன்னா நான் முட்டாளாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இதை நான் இப்போ சமீபத்தில் ஒரு இன்சிடெண்ட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவரை இன்னொரு தலைவர் இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறார், முட்டாள். ஒரு பெரிய முட்டாள் தலைவர், ஆளவே தெரியல, அவருக்கு ஆட்சி செய்ய தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் யாரை சொன்னாரோ அந்த தலைவர் அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கிறார். அவருடைய கடமையை, அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார். இது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது தான். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய அந்த சிந்தனையும் அந்த தலைவருடைய செயலும் ஒருமித்து இருக்கிறது. சில நேரங்களில், பல நேரங்களில் கூட நாம் முட்டாள் போன்று எல்லாரும் நினைத்து இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் முட்டாளாகவே இருந்துட்டு போயிடும். ஆனால் அது மிகப்பெரிய அறிவாளியின் அடையாளமாக பார்க்கப்படும். அது முடிந்த பிறகு நாம் தோல்விகளை சந்தித்து துவண்டு போகிற பொழுதெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும். வணிகம் செய்யும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில் ஒரு நாள் நன்றாக நடக்கும், ஒரு நாள் குறைவாக நடக்கும், ஒரு நாள் தோல்வியில் முடியும், ஒரு நாள் இழப்பில் முடியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யணுமே தவிர திட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அது நம்ம முட்டாள் போல, அறிவில்லாதவர்கள் போல நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நாமும் அறிவாளிகள் தான், பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி நம்முடைய பொறுமைக்கு பரிசு கிடைக்கும் வரை நிலைத்து இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சொன்னது நம்முடைய மனதில் நிற்கட்டும். சில நேரங்களில் முட்டாள் போல காட்சியளிப்பது அறிவாளியினுடைய செயல், அறிவுள்ளவர்களுடைய செயல்தான். ஏன்னா நிறைகுடம் ததும்பாது எப்பொழுதும் இல்லையா. நாம் நிறைகுடமாகவே இருப்போம். நமக்குள் ஏதோ இருக்கிறது, நமக்குள் ஏதோ இருப்பதனால தான் அந்த இருப்பதை பார்ப்பவர்கள், அதை டேஸ்ட் பண்றவங்க, ருசிப்பவர்கள் எல்லாரும் ஏதோ இருக்கு, அது சரியா இல்லையா, சரியா இருக்குதா அப்படின்றது தெரியாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது முழுமையாக வெளிவரும் பொழுது, பால் பொங்கி வரும் பொழுது எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுவாங்க இல்லையா. அதே போல நம்மள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளிப்படும் பொழுது நாமும் பாராட்டப்படுவோம். முட்டாள் என்று சொன்ன அதே வாய்கள் நம்மை அறிவாளி, ஞானி என்று பாராட்டும். அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள், பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகளை முட்டாள், அறிவு கட்டவனே என்று நம்ம திட்டுக்கிறோம் இல்லையா. நம்முடைய பிள்ளைகளை எருமை மாடுன்னு தான் நிறைய பேர் வீட்டில் பிள்ளைங்களை திட்டுறோம். அதனால சொல்லாதீங்க, அந்த பிள்ளைகள் எருமை மாடு மாதிரி ஆயிட போறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் நல்ல
உழைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த மாதிரியான சிந்தனைகளை அவர்களை சிந்தையில் இருத்தி கொள்ள நாம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு மாம்பழம் நம்முடைய கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நான் கடந்த வாரங்களில் சொல்லியிருந்தேன், கண் பார்வைக்கு மிக பயனுள்ள வகையில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இந்த மாம்பழம் சாப்பிடும் பொழுது விட்டமின் ஏ மற்றும் லுட்டீன் அப்படிங்கிற ஒரு நிறைய சத்து இதில் இருக்கு. அந்த சத்துக்கள் எல்லாம் நம்முடைய கண்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், கண்களை வறண்டு போகாமல் காய்ந்து போகாமல் பாதுகாக்கிறது. அதனால தானே நம்ம தெரியல, இந்த கோடை காலத்தில் வெயில் காலத்தில் மாம்பழம் கிடைக்குது. ஸோ இயற்கை நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது பாருங்க. நம்முடைய கண்களை காய்ந்து போகாமல் பார்த்துக்கொள்வதற்கு தான் மாம்பழத்தை இயற்கை கொடுக்கிறது. நல்ல மாம்பழம் சாப்பிடுவோம். நம்முடைய கண்கள் வறண்டு போகாமல் நம்முடைய வாழ்க்கை வளமோடு இருக்க பார்த்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.